காங்கிரஸின் கை சின்னம் யாரோடது தெரியுமா? இவ்வளோ விஷயம் இதுக்குள்ள இருக்கா? விடுதலைக்கு பிறகு இந்தியாவோட முதல் தேர்தலானது 1952 தான் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் பெரும்பாலும் கல்வி அறிவு இல்லாம தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கட்சியை எழுத்து மூலமா அறிமுகப்படுத்துறதை விட சின்னங்கள் மூலமா அறிமுகப்படுத்துறது சுலபமாகவும் எளிமையாகவும் இருக்கும்னு அப்போ தேர்தல் ஆணைய தலைவராக இருந்த சுகுமார் சென் இதை பரிந்துரை செஞ்சாரு. அந்த தேர்தலில் காங்கிரஸ் தன் கட்சியின் சின்னமான இரட்டை காளை மாடுகளை தேர்வு செஞ்சு 1952 முதல் 1967 வரை நடந்த 4 தேர்தல்களிலும் அது சின்னமா வச்சிருந்தாங்க. ஆனா 1969 காலகட்டத்தில் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா காங்கிரஸ் கட்சி ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு இரண்டா பிரிஞ்சிச்சு. இந்த 2 அணிகளுமே காளை சின்னத்துக்கு மல்லு கட்டிச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் 2 கட்சிக்குமே இந்த சின்னம் இல்ல, 2 கட்சியுமே புதுசா ஒரு சின்னத்துல நில்லுங்க அப்படின்னு பரிந்துரைச்சுது. அதனால ஸ்தாபன காங்கிரஸ் ராட்டை சின்னத்தையும், இந்திரா காங்கிரஸ் பசுவும் கன்றுக்குட்டியும் இருக்கும் சின்னத்தையும் தேர்வு பண்றாங்க. பசு கன்றுக்குட்டி சின்னத்துல போட்டியிட்ட இந்திரா காந்தி 352 சீட் பிடிச்சி வெற்றியும் அடைகிறாங்க. அதன் பிறகு கொண்டு வந்த எமர்ஜென்சி அறிவிப்புனால 1977 நடந்த தேர்தலில் தோத்து போயிடுறாங்க. அந்த தேர்தலில் ஸ்தாபன காங்கிரசும் ஜனதாதள பார்ட்டியோட சேர்ந்துடுறாங்க. இதன் பிறகு ஒரே ஒரு காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அதுதான் இந்திரா காந்தி தலைமையிலான இருந்த இந்திரா காங்கிரஸ். அதன் பிறகு அந்த கட்சிக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ற பெயரையும் வச்சிடுறாங்க. கட்சிக்கு சின்னத்தை இந்திரா காந்தியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சௌந்தர்யா கைலாசம் என்பவங்க கேரளா பாலக்கோடு பகவதியம்மன் கோவில்ல இருக்க கைபதி அப்படிங்கிற சிலையை இன்ஸ்பைர் பண்ணி கை சின்னத்தையே வைக்க சொல்றாங்க. 1978 சிக் மங்களூர்ல நடந்த எலெக்ஷன்ல கை சின்னத்திலேயே போட்டியிட்டு இந்திரா காந்தி ஜெயிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் 1980 நடந்த தேர்தலில் கை சின்னத்தையே காங்கிரஸோட அதிகாரப்பூர்வமான சின்னமா அறிவிச்சு ஜெயிக்கிறாங்க. இந்த கைதான் காங்கிரஸோட நம்பிக்கையா இருந்து வருது. இப்போ I.N. கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் முழு நேர அரசியல்வாதி கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் பாருங்கள் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, ஒரு எலெக்ஷன் போது ஒரு 10 நாள் கருப்பார். இப்போ வயநாடு எலெக்ஷன் போது என்னாரு, நடுவில் 3 நாள் ஆளை காணோம், எங்கே இருந்தாருன்னு தெரியல. கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்ன ஜுரமாக சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் காட்டல, பப்ளிக்கில் காணாப்பிட்டார், 3 நாள் காணும். அது மாதிரி திடீர்னு அவர் அப்பப்போ அங்கே ரெஸ்ட் எடுக்க, ஏன்னா அவருடைய உடம்புல இருக்கிற, நான் எதுவும் தவறாக சொல்லலை, அவருடைய இணைப்பு அப்படி, பிறப்பு அப்படி கலந்த ஃபாரின் பிறப்பு. அதனால் அவருக்கு இந்திய அரசியலை விட ஃபாரினில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் 4ஆம் தேதி கவுண்டிங்காக இருக்கும். அன்றைக்கி முடிஞ்சு டிக்ளரேஷனுங்கிறதெல்லாம் ஒரு 5-6 தேதிக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ரிசல்ட் டிக்ளரேஷன்லாம் முடிஞ்சவொடனே அவர் 8ஆம் தேதி 10ஆம் தேதி டிக்கெட் பிளாக் பண்ணியிருக்குதா இருக்கிறார். அவர் இந்தியாவை ஒரு தற்காலிக அப்பப்போ ஒரு ஹாஸ்டல் மாதிரி யூஸ் பண்ணுறாரு.